பம்பர சின்னம் வழங்கக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த விண்ணப்பம் மீது 2 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டறியலாம். கிருஷ்ணா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். மதிமுக கட்சி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 1996 ஆண்டு முதல் சட்டமன்றம் மற்றும் மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் பம்பர சின்னத்தில் தான் போட்டியிட்டதாகவும், மதிமுக போட்டியிட்ட 2006 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் 6% குறைவான வாக்குகள் பெற்றதாக கூறி கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். 2014 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது போல எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலிலும் பம்பரம் செல்லும் சின்னமானது செல்லும் என்று ஒதுக்க வேண்டும் என்று கோரி அந்த கோரிக்கைகளுடன் தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விடப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த நீதிமன்றம் புதிய விண்ணப்பம் அளிக்க மதிமுகவிற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கப்பர்வலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மதிமுக சார்பில் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் அந்த விண்ணப்பம் முறையாக பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனை பதிவு செய்து கொண்ட அமர்வு மதிமுக மனுவிற்கு 2 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். வறுமையா விவரங்களுக்கு நன்றி.